Hello friends, welcome to my channel. Today 9th standard polynomials exercise 2.5 la 4th sum பார்க்கலாம். Expand each of the following using suitable identities. அதாவது கொடுத்திருக்கிற algebraic identities யூஸ் பண்ணி இதோட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்க போறோம். expand ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க x plus 2y plus 4z whole square. ஓகேங்களா? இது எந்த ஐடென்டிட்டியை ஒத்து வருதுன்னா x plus y plus z whole square இந்த ஐடென்டிட்டியை ஒத்து வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் 8 டைப் ஆஃப்ஸ் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு மெமரி பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு இது எந்த மாதிரி மாடல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதோட ஐடென்டிட்டியோட எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. அதாவது 3 ஸ்கொயர் ஃபார்மேட் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் வரும். 3 மல்டிப்ளிகேஷன் வரும். அது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒய் இன்ட்டு இசட் இசட் இன்ட்டு எக்ஸ் வரும். ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் ஸ்கொயர் வரும். 3 மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஓகேங்களா? மொத்தம் 6 டேர்ம்ஸ் வரும் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸே தான் கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 2y. ஓகேங்களா? இசட்டோட வேல்யூ 4z. ஓகே, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். ஒய் 2y. இசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4z கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போது எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு என்னது 2y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது அடுத்தது டேர்ம் என்னது 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேங்களா? இந்த டேர்ம் மட்டும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2y. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அடுத்த ரெண்டாவது டேர்ம் பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். அப்போது 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன? 2y இன்ட்டு இசட்டோட வேல்யூ 4z. ஓகேங்களா? அப்போது 2 இன்ட்டு 2y இன்ட்டு 4z ப்ளஸ் 2 இன்ட்டு zx. ஸோ 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன? 4z இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எக்ஸே தான். ஸோ 2 இன்ட்டு 4z இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? இப்போ 3 டேர்ம் ஸ்கொயர் ஃபார்மேட் வந்திருக்கு. 3 டேர்ம் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட். ஓகேங்களா? கரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? 2y ஹோல் ஸ்கொயர் 4y ஸ்கொயர் ஆயிரும். 4z ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? 4 இன்ட்டு 4 16z ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4 எக்ஸ் இன்ட்டு ஒய் xy ப்ளஸ் 2 இன்ட்டு 4 என்ன வரும்? ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4 4 சார் 16. இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குது? ஒய் இன்ட்டு இசட். அப்போது ஸோ 16 ஒய் இசட். அடுத்தது 2 4 சார் 8 z இன்ட்டு எக்ஸ் zx. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயரில் தான் இருக்குது. இந்த ஃபோர்த்து சம் ஃபுல்லாகவே இந்த சேம் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒய் எங்கெங்கே அப்ளை பண்ணுறோமோ இந்த மைனஸை மறக்காமல் அப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னா எக்ஸ்பெண்ட் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே தனியாக கூட எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 2x, ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒய், இசட்டோட வேல்யூ இசட்டே தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. இங்கே 2x இருக்குங்களா? 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 2x இன்ட்டு ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒய். ஓகேங்களா? 2xy எழுதியாச்சு. அடுத்தது ப்ளஸ் 2yz. 2 இன்ட்டு ஒய் ஒய் என்னது? மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் இசட்டே தான். ஓகேங்களா? 2yz. அடுத்தது 2zx. 2 இன்ட்டு இசட் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2x. ஓகேங்களா? 2z இன்ட்டு 2x.
2x ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4x² minus y into minus y plus y square z squared அப்படியே தான் வரும். சாரி z ஹோல் ஸ்கொயர் வந்து z ஸ்கொயர் ஆயிடும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 into 2x into minus y. ஸோ இதில் வந்து ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 2 into 2 4xy. ஓகேங்களா? வேரியபிள்ஸ் வந்துருச்சு. minus 4xy. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 into minus y into z. இங்கேயும் ஒரு மைனஸ் தான் வருது. ஸோ minus 2yz. இங்கே 2 into இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வேரியபிள்ஸ் வந்து zx. அப்போ 2 2s are 4zx. ஓகேங்களா? ஸோ 4x² plus y² plus z² minus 4xy minus 2yz plus 4zx. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே மைனஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் மாறி இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்குற சம்மில் வந்து இங்கே மைனஸ் வந்தாலும் அந்த மைனஸை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சம். minus 2x plus 3y plus 2z. ஓகேங்களா? அதே சேம் ஐடென்டிட்டி தான் x plus y plus z ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தனித்தனி எடுத்து வச்சுக்கோங்க. x ஈக்குவல் டு minus 2x, y ஈக்குவல் டு 3y, z ஈக்குவல் டு 2z. ஓகேங்களா? இந்த மூணு தனியாக எழுதி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். x ஸ்கொயர் minus 2x ஹோல் ஸ்கொயர், y ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 2z ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ளஸ் 2xy, 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் 2x இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 3y. ஓகேங்களா? ஸோ 2xy. அடுத்து 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட், 2 இன்ட்டு ஒய், ஒய்யோட வேல்யூ என்ன 3y இன்ட்டு இசட் வந்து 2z. ஸோ 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். அடுத்து 2 இன்ட்டு இசட் இன்ட்டு ஒய், சாரி 2 இன்ட்டு இசட் இன்ட்டு எக்ஸ், எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2x. ஓகேங்களா? எழுதியாச்சு. இப்போது மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ஆயிரும் ப்ளஸ் 4 ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9y ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து 2z ஸ்கொயர் என்ன வரும் 2 2s are 4z ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் 2 2s are 4, 4 3s are 12, 12x இன்ட்டு ஒய். ஓகேங்களா? 12xy. அடுத்தது 2 3s are 6, 6 2s are 12, 12yz. அடுத்தது இங்கே ஒரே ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 2 2s are 4, 4 2s are 8zx. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் மைனஸ் 12xy ப்ளஸ் 12yz மைனஸ் 8zx. ஓகேங்களா? முன்னமே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்த்து சம்மில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது சம்ஸ் எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் மட்டும்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணும். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக நமக்கு ஏபிசின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுமே சேம் வேல்யூ தான். அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஒயில் தான் கொடுத்துருப்பாங்க 9th ஸ்டாண்டர்ட் புக்கில். பட் இங்கே வந்து ஏபிசி வரதுனால நம்ம ஃபார்முலாவே சேஞ்ச் பண்ணிக்கிறோம், வேரியபிள்ஸ் மட்டும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன்னு வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஒய் இசட்னு எழுதும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டுக்கிட்டால் இந்த ஏபி அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஏவோட வேல்யூ என்ன 3a, பியோட வேல்யூ மைனஸ் 7b. ஓகேங்களா? இந்த மைனஸ் விட்டுறக்கூடாது. சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சி. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ எடுத்து இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் என்ன வரும் 3a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ மைனஸ் 7b ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் சி ஸ்கொயர் என்னது மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏ என்னது 3a இன்ட்டு பி என்னது மைனஸ் 7b ஓகேங்களா ஸோ 2ab அடுத்தது 2bc 2 இன்ட்டு பி என்னது மைனஸ் 7b இன்ட்டு மைனஸ் சி ஓகேங்களா 2bc இது வந்து பார்த்திங்கன்னா 2ab இது வந்து 2bc அடுத்தது 2ca எழுதியிருக்கோம் 2ca 2 இன்ட்டு சியோட வேல்யூ மைனஸ் சி இன்ட்டு ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3a ஓகேங்களா 3a ஹோல் ஸ்கொயர் என்ன 3 3 சார் 9 a ஸ்கொயர் ப்ளஸ் minus 7 into minus 7 plus 49 b square minus c into minus c plus c square ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் வருது ஓகேங்களா அப்போ மைனஸ் தான் வரும் 2 3 சார் 6 6 7 சார் 42 மைனஸ் 42 ab அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 7 சார் 14 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இந்த சியில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஓகேங்களா ப்ளஸ் 14 பிசி மல்டிபிள் பண்ணும்போது அடுத்தது இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது ஸோ மைனஸ் வந்துடும் 2 3 சார் 6 ca ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9a ஸ்கொயர் ப்ளஸ் 49b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 42ab ப்ளஸ் 14bc மைனஸ் 6ca இதுதான் இதோட ஆன்சர் அடுத்தது 5th சப்டிவிஷன் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ என்னது மைனஸ் 2x ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5y இசட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 3z ஓகேங்களா இதுதான் எக்ஸோ இசட்டோட வேல்யூ இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சேம் அதே ஐடென்டிட்டி தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz plus 2zx ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்னது மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஒய் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ என்ன 5y ஸோ 5y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என்னது மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy 2 இன்ட்டு எக்ஸ் என்னது மைனஸ் 2x இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 5y ஓகேங்களா மைனஸ் 2x இன்ட்டு 5y இன்ட்டு 2 ஓகேங்களா அடுத்தது 2yz 2 இன்ட்டு ஒய் என்னது 5y இன்ட்டு z வந்து மைனஸ் 3 இன்ட்டு z ஓகேங்களா இது வந்து 2yz இது வந்து பார்த்திங்கன்னா 2zx 2 இன்ட்டு z என்னது மைனஸ் 3z இன்ட்டு எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2x ஓகேங்களா மைனஸ் 2x இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்னா மைனஸ் 2xை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 2 சார் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் பண்ணும்போது 5 5 சார் 25 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3 3 சார் 9 இசட் ஸ்கொயர் ஓகேங்களா இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது அதாவது 2xyயில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ இங்கே மைனஸ் தான் வரும் அப்புறம் நம்பர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணும்போது 2 2 சார் 4 4 5 சார் 20 வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா xy இருக்குது ஸோ மைனஸ் 20xy அடுத்தது 2yzலேயும் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது சரி இங்கே மைனஸ் தான் வரும் ஓகே மைனஸ் 2 5 சார் 10 10 3 சார் 30yz ஓகேங்களா அடுத்தது 2zx இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இசட்டும் மைனஸ் வேல்யூ தான் எக்ஸும் மைனஸ் வேல்யூ தான் ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 3 சார் 6 6 2 சார் 12xz ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 20xy இது வந்து மைனஸ் ஓகேங்களா மைனஸ் 30yz ப்ளஸ் 12xz ஓகேங்களா அடுத்து 6th சப்டிவிஷன் 1/4a minus 1/2b plus 1 whole square இதுவும் a plus b plus c whole square ஃபார்முலா தான் a ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/4 b ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1/2 c ஓட வேல்யூ 1 ஓகேங்களா இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் a ஸ்கொயர்
a என்ன வேல்யூ 1/4 ஓகேங்களா 1/4 a ஹோல் ஸ்கொயர் b ஓட வேல்யூ -1/2 b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c வந்து என்னது 1 ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a என்னது 1/4a இன்ட்டு b 1/2b ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாகவே 2ab அடுத்தது 2bc 2 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன -1/2b 2bc சியோட வேல்யூ 1 ஓகேங்களா இங்கே ஃபுல்லாக ஏவோட வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4a ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் இது வந்து 1/2bன்னு எடுத்துக்கணும் -1/2bன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது 2 இன்ட்டு c இன்ட்டு a 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1/4a ஓகேங்களா இப்போது இதை வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 3 டேர்மு ஸ்கொயர் பண்ண போகிறோம் அடுத்த 3 டேர்மு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் 1/4a ஸ்கொயர் 1/4 4 4s are 16 a into a ஸ்கொயர் ஸோ a ஸ்கொயர் பை 16 அடுத்து 1/2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 2s are 4 b into b ஸ்கொயர் ஓகேங்களா 1/4 வரும் அந்த 1 into b ஸ்கொயர் தான் b ஸ்கொயர் பை 4னு எழுதிக்கிறோம் அதே போல் தான் 1/16 தான் a ஸ்கொயர் பை 16 எழுதிக்கிறோம் ஓகேங்களா 1 into a ஸ்கொயர் பை 16 எழுதிக்கிறோம் ஓகேங்களா 1 ஸ்கொயர் வந்து 1 தான் வரும் அடுத்தது 2ab 2 into a into b இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா இங்கே கீழே இருக்கிற 2 இந்த 2 ஓகேங்களா டினாமினேட்டர் இருக்கிற 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும் ஸோ 4 மட்டும்தான் இருக்கும் டினாமினேட்டரில் மேலே வந்து நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ab இருக்குது ஒரு மைனஸ் வேல்யூ இருக்குது ஸோ -a into b by 4 ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2bc இந்த 2bcயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும் மைனஸ் இருக்கிறனால -b மட்டும்தான் வரும் ஓகேங்களா அடுத்தது 2ca இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகி 2 கிடைக்கும் ஸோ நியூமரேட்டரில் a மட்டும் வரும் டினாமினேட்டரில் பை 2 மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ ப்ளஸ் a/2 இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா a ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் b ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 1 மைனஸ் a இன்ட்டு b பை 4 மைனஸ் b ப்ளஸ் a/2 ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு வேரியபிள்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு XYZக்கு பதிலாக ABCன்னு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அதே போல் மைனஸ் வந்திருக்கு இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் ஆகுமோ அதை எழுதி அதில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்